இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பு நான் சொன்ன போல த விக்டரி ஆஃப் கிரேஸ், கிருபையின் வெற்றி. கிருபையின் வெற்றி என்ற தலைப்பிலே நம் அவனுடைய வார்த்தையை தியானிக்கும் வகையிலே நாம் கவனிக்க வேண்டிய பிரதான குறிப்புகளின் வரிசையிலே நாம் இங்கே கவனிக்கக்கூடிய இரண்டு பிரதானமான நபர்கள் யூதா, தாமார். யூதா, தாமார் ஆகிய இந்த இரண்டு பேரை குறித்து நாம் இந்த நாளிலே பிரதானமாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் ஆதியாகமம் 38வது அதிகாரத்தை வாசிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நாம் கேட்ட இந்த வேத பகுதி மிகவும் ஒரு கடினமான ஒரு வேத பகுதி. அதிகபட்சம் போதகர்கள் இந்த பகுதியிலிருந்து பிரசங்கிப்பதை தவிர்ப்பது வழக்கம். நானும் இதற்கு முன்பு இந்த பகுதியில் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே பிரசங்கம் பண்ணுறேன் என்னுடைய கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் போதக பணியிலே. இந்த பகுதியில் நாம் கேட்கிற இந்த சம்பவத்திலே இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி நமக்கு எழுவது உண்டு. கவனிக்க வேண்டும், நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்திலே பெண்களுடைய பாதுகாப்பிற்கு அநேக அமைப்புகள் இருக்கிறது. ஓகே, உதாரணமாக சில்ட்ரன் அண்ட் விமென்ஸ் வெல்ஃபேர். மென்ஸ் வெல்ஃபேர்னு எதுவும் கிடையாது. சில்ட்ரன் அண்ட் விமன் வெல்ஃபேர் மட்டும், குழந்தைகள் பெண்களுக்காக பாதுகாப்பிற்காக சட்டத்துறைகள் அமைப்புகள் இருக்கிறது. விமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. மென்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கா? போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆனால் மென் போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் கிடையாது. ஆனால் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, பெண்களுக்காக அவர்களை பாதுகாக்க பராமரிக்க பல அமைப்புகள் இருக்கிறது. ஆன்டி டவுரி லா, ஓகே, வரதட்சணை கொடுமை அப்படின்றது பெண்களுடைய பாதுகாப்புக்காக பெண்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்க ஒரு சட்டம். இப்படி நாம் வாழ்கிற இந்த காலகட்டத்தில் பெண்களுடைய பாதுகாப்பு அல்லது உரிமை இவைகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது இது போன்ற சட்டத்திட்டங்கள், இது போன்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட், இது போன்ற வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெண், ஒரு மனைவி தன் கணவனை இழக்கும் பொழுது குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் நிலையிலே அன்றைய நாட்களுடைய சட்டம், அன்றைய நாட்களுடைய கலாச்சாரம் எப்படியாக இருந்தது? கணவன் மரித்தான், ஒருவேளை குழந்தை இல்லாமல் மரித்திருக்கிறான் என்றால் அந்த கணவனுடைய சகோதரன் அந்த பெண்ணை திருமணம் முடித்து ஒரு குழந்தை பேறு பெறுவதன் மூலமாய் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகும் பொழுது விதவையாக இருக்கின்ற தன்னுடைய தாயை பாதுகாப்பதற்கு பராமரிப்பதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறைதான் இந்த மறு திருமண முறை. ஒருவேளை மரித்தவனுடைய அல்லது கணவனுடைய சகோதரன் யாரும் இல்லை என்றால் த கசின், உறவினர், அடுத்த நெருங்கின உறவினர், ஓகே, பெரியப்பா பையன் அல்லது சித்தப்பா பையன், பெரியம்மா பையன், ஒன்று விட்ட மாமா பையன் அப்படின்னு சொல்லி உறவினர்கள் யாரால் என்ன செய்யலாம்? திருமணம் முடித்து அதன் மூலமாய் ஒரு பிள்ளை பெறுவதன் மூலம் அந்த நாட்களிலே ஏழைகள், முக்கியமாக விதவைகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. அந்த விதவைகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு உணவளிப்பதற்கு இந்த பிள்ளை அவசியம் என்பதை உறுதி செய்வதற்காக அந்த திருமண முறை இருந்தது. ஸோ சகோதரன் பண்ணணும், இல்லாட்டி நெருங்கின உறவினன், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், சித்தி பையன் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தன் பண்ணி முதல் பிறக்கின்ற குழந்தை மரித்தவனுடைய பெயரை தொடர வேண்டும் வகையிலே ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு முறை. அப்படி ஒரு வேலை இல்லை என்றால், கசின்ஸ் யாருமே இல்லை என்றால் அங்கிள், ஓகே, மரித்தவனுடைய மாமா, அங்கிள் யாராச்சும் திருமணம் முடிச்சு முதல் குழந்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஃப்ரீ, அவங்க விரும்பின போல வேற திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. இப்போ நாம் வாசித்த இந்த சம்பவத்தை கவனிக்கும் பொழுது யூதா ஆல்ரெடி வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். ஆல்ரெடி தன் சொந்த பந்தம், ஊரு ஜனம் எல்லாத்தையும் விட்டு என்ன செஞ்சுட்டாரு? கானானியருடைய பட்டணத்தில் போய் குடியிருக்கிறார். அதனால யூதாவுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் யாரும் கூட இல்லை.
அதனால மரித்த ஏருக்கோ அல்லது ஓனானுக்கோ பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் சொல்றதுக்கு யாரும் பக்கத்துல இல்லை. அதனால அடுத்த ஆப்ஷன் யூதா தான் தாமாருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் இங்கே கவனிக்க முடியும். இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற இந்த சம்பவம் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் இது ஒரு சவால் நிறைந்த ஒரு சம்பவமாக பார்க்கலாம். அது எப்படி இப்படிலாம் நடக்கலாம்? பாவம்தான், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு சமுதாய அமைப்பு, இந்த சமுதாய அமைப்பை குறித்து நாம் லேவியராகமம் புஸ்தகத்திலும் உபாகமம் புஸ்தகத்திலும் வாசிக்க முடியும். ஆண்டவரே கட்டளையிட்டிருப்பார். ஏனென்றால் இந்த வேதாகம ஆண்டவர் பெண்களை நேசிக்கிறார், பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார். முக்கியமாக கணவன் இல்லாத விதவை என்ற நிலையிலே இருப்பவர்களை குறித்து ஆண்டவருடைய இந்த வேதாகம தேவனுடைய ஆண்டவருடைய இதயம் எத்தனை இரக்கமுடையதாக இருக்கிறது என்பதை இந்த வேத பகுதி நமக்கு அறிய தரும். நாம் வாழ்கின்ற நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய கலாச்சாரத்திலே கணவன் இறந்து விட்டால் அந்த பெண்ணை பார்க்கின்ற பார்வையே எத்தனையோ விதமான பார்வையா இருக்கும். அவளை ஒரு சாபமாக பார்ப்பது, அவளை ஒரு தீண்டத்தகாதவளாக பார்ப்பது, நல்லது கெட்ட காரியங்கள் நடக்கும்னா முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லுவது, இப்படின்ற அநீதியான காரியங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே இந்த வேதாகம ஆண்டவர் தாமார் என்ற ஒரு பெண் ஒரு முறைக்கு 2 முறை விதவையாக மாறுகிறாள். ஒரு முறைக்கு 2 முறை விதவையாக மாறின அந்த பெண்ணுக்காக இந்த வேதாகம தேவனுடைய இதயம் எத்தனையாய் இரக்கம் காண்பித்தது என்பதை அற்புதமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு வேத பகுதி தான் இந்த ஆதியாகமம் 38வது அதிகாரம். ஆதியாகமம் 38வது அதிகாரத்திலே ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று அல்ல, 2 பேருக்குமே சமநீதி தான். 2 பேருமே தேவனுடைய பார்வையிலே அவருடைய சாயலிலே சமமாய் படைக்கப்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிற வகையிலே இந்த 38வது அதிகாரத்தின் சம்பவங்கள் அமைந்திருப்பதை பார்க்க முடியும். ஸோ இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான தலைப்பாக நாம் பார்க்கின்ற வகையிலே கிருபையின் வெற்றி கிரியைகளால் அல்ல. யூதா உன்னை செய்யணும்னு நினைக்கிறாரு, தோத்து போறார். யூதா எப்படினாலும் தாமாரை ஏமாத்திரணும், தனது 3வது பையன் அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பார். ஆனால் அவர் தோற்று போகிறார். தாமார் கைம்பெண்ணாக விதவையாக ஒரு முறைக்கு 2 முறை விதவையான நிலையிலும் அவள் வெற்றி காண்கின்ற ஒரு நிகழ்வை ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார். இன்றைக்குள்ள காலகட்டத்திலிருந்து இதை பார்க்கும் பொழுது இது ஒரு துச்சமான அபத்தமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க முடியும். ஆனால் இதுதான் முதல் முறை அல்ல, இதுதான் முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாக ஒரு நிகழ்வை நாம் பார்ப்போம். லோத்துவும் லோத்துடைய குமாரத்திகள் 2 பேரும், அவர் 2 பேர்களுக்கு இடையே ஏற்படுகின்ற ஒரு உறவு, அதனால் பிறந்த குழந்தைகள், உப்புத்தனாக மாறின லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்ததற்காக உப்புத்தனால் மாறும்படி ஆண்டவர் சபிக்கின்றார். ஆனால் லோத்துவின் பிள்ளைகள் 2 பேர் தவிர்க்க முடியாத காரணத்து நிமித்தம், அன்றைக்கு இருந்த சூழ்நிலை நிமித்தம், குடும்பம் வளர வேண்டுமே என்பதற்காக ஏற்பட்ட உறவிலே ஆண்டவர் அந்த 2 பிள்ளைகளையும் சபிக்கவில்லை, தண்டிக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இங்கே நாம் பார்க்கின்ற இந்த பகுதியிலே நாம் பிரதானமாய் கவனிக்க வேண்டிய 3 குறிப்புகள். முதலாவது குறிப்பு த ப்ராடிகல் சன்ஸ். யூதாவை பற்றி பார்க்கலாம். யூதா அவன் தகப்பனையும் விட்டும் வீட்டை விட்டு கிட்டத்தட்ட திருச்சபையும் விட்டு, அன்றைக்கு அந்த ஒரு குடும்பம் தான் உடன்படிக்கையின் குடும்பமாய் அல்லது கிறிஸ்தவ குடும்பமாய் இருந்துச்சு. அந்த உறவை விட்டு யூதா பிரிந்து போகின்றான். எப்படி கெட்ட குமாரன் சம்பவத்தில் இளைய குமாரன் வீட்டை விட்டு பிரிந்து போகிறானோ அதே போல யாக்கோபின் குமாரர்களில் 4வது குமாரன் இந்த யூதா. இந்த யூதா என்ன செய்கிறான்? பிரிந்து போகிறான், வீட்டை விட்டு பிரிந்து போகிறான். தி ப்ராடிகல் சன். 2வது நாம் பார்ப்பது தாமார், த பேஷண்ட் தாமார். பேஷண்ட்னா வியாதிக்காரர் அப்படின்னு அர்த்தம் அல்ல, பொறுமையாக காத்திருக்கின்ற, நோன் ஃபார் பேஷன்ஸ், பொறுமையுடன் காத்திருக்கின்ற, தன்னுடைய மாமா தன் வார்த்தையை காப்பாற்றுவார், என் வாழ்வை மீண்டும் கட்டுவார், 3வது மகனாக இருக்கின்ற சேலாவை எனக்கு கொடுப்பாருன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் யூதாவுக்கு வேற திட்டம் இருந்துச்சு. தான் மகனை கொடுக்கவே கூடாது, ஏன்னா அவனும் செத்துட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு நியாயமான பயம் கூட அவனுக்கு இருந்துச்சு. அது அவனுடைய அவிசுவாசத்தை, அவனுடைய பலவீனத்தை காண்பிக்கிறது. ஓகே, ஸோ தாமாருக்கு பையனை கொடுக்க கூடாதுன்றது முடிவா இருந்தார். தாமாரோ பொறுமையாய் காத்து கொண்டிருந்தார். ஆனால் அப்படி எப்பொழுது தாமாருக்கு தெரிய வந்ததோ, சரி இது மாமா வந்து நமக்கு பையனை கொடுக்க மாட்டாரு, நம்மளை ஏமாத்த முயற்சி பண்றான்னு தெரிய வருதோ, அப்பொழுது தாமார் மாமாவை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில வெற்றியும் காண்கிறார்கள். ஓகே, தன்னை வேஷம் மாற்றிக்கொண்டு சாதாரண கைம்பெண்ணாக இருக்கக்கூடிய அவள் தன் முகத்தை மூடிக்கொண்டு, அந்த நாட்களிலே விபச்சார தொழிலே வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களை உடுத்தி கொள்வாங்களோ அந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி கொண்டு போய் இருக்கிறாள். யூதாவும் தன் மனைவி இழந்த நிலையிலே, அவர் ஒரு விடோவரா மாறியிருக்கிறார், தன் மனைவி இழந்த நிலையிலே இந்த பெண்ணோடு சேருகிறார். அந்த சேர்விலே 2 பிள்ளைகள் பிறக்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். முடிவிலே யூதாவுக்கு தெரிய வருகிறது, தன் மருமகள் கர்ப்பவதியா இருக்கிறாள், திருமணம் இல்லாமல் கர்ப்பவதியா இருக்கிறாள்னு உடனே அவளை கொண்டு வாருங்க, அவளை கொலை பண்ணணும், அவளை எரிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஏன் இப்படி சொல்லணும்? அவளை எரிச்சாச்சுன்னா ஷேலா பத்திரமா இருக்க முடியும். சேலாவுக்கு அடுத்து பிரச்சனை கிடையாது. சேலாவை வந்து அவளுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் அவன் ஒரு ஃப்ரீயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உடனே கொண்டு வாங்க, எரிக்கணும் அப்படின்னு கூப்பிடுறார். ஆனால் தாமார் ரொம்ப ஞானமுடையவராய் தன் மாமனாரோடு இணைகின்ற தருணத்தில் வாங்கின பொருட்களை, அடையாளத்தை கொடுப்பதின் மூலமாக யூதாவுக்கு புரிய வருகிறது, தாமார் என்னை விட நீதி உள்ள பெண், என்னை விட உண்மை உள்ள பெண், என்னை விட பரிசுத்தமுள்ள ஒரு பெண், நான் பாவி என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்ற யூதாவை பார்க்கிறோம். அதுதான் நம்முடைய தியானத்தின் 3வது குறிப்பு, த பெனிடென்ட் சன். யூதா மனம் திரும்புகின்ற, தன் பாவத்தை அறிக்கை செய்கின்ற ஒரு நிகழ்வு. ஓகே, இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முதல் குறிப்பிலே இதனுடைய பின்னணியை கவனிக்கும் பொழுது அக்காலத்திலே என்று ஆரம்பிக்கிறது. உங்களுடைய வேத புஸ்தகம் பாருங்க, 38ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் அக்காலத்திலே என்று ஆரம்பிக்கிறது. அட் தட் டைம். அக்காலத்திலே, எந்த காலத்திலே? இதற்கு முன்பு இருக்கின்ற அதிகாரம். அங்கே என்ன நடைபெற்றது? யோசேப்பு விற்கப்பட்டான், அடிமையாக எகிப்திற்கு விற்கப்படுகிறான். இதை ப்ரப்போஸ் பண்ணது யாரு? அவன் கிணத்திலிருந்து வீணா சாகாம இந்த ஊருக்கு அவனை விற்பனைக்கு விற்றுவிட்டால் காசு கிடைக்குது, அவன் சாகாம உயிர் வாழ்றான், பணமும் கிடைக்குது. கைண்ட் ஆஃப் வின் வின் சிச்சுவேஷன். அவன் சாக வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறட்டும், 2வது பணம் கிடைக்குது அப்படின்ற திட்டத்தையே சொன்னது யார் தான்? இந்த யூதா தான். ஸோ யூதாவும் அவனுடைய சகோதரெல்லாம் சேர்ந்து யோசேப்பை வித்தாச்சு. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தப்போ அவங்க அப்பாவை பார்த்து என்ன சொன்னாங்க? யோசேப்பு அணிந்திருந்த பலவர்ண அங்கேயே காமிச்சு, இது உன் பையன்தானா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு அதை பார்த்து, ஓ நம்ம பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கார். ஆனால் யூதாவுக்கும் அவனுடைய நண்பு சகோதரர்கள் எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு சாகவில்லை, அவன் உயிரோடு இருக்கிறான். ஆனா வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க அப்பா யாக்கோபு என்ன செஞ்சிட்டு இருக்கார்? அழுது புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஸோ யூதா இதை பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா யாருடைய ஆறுதலையும் கேட்காம அழுது புலம்பிட்டு இருக்கிறத பார்க்கும் பொழுது யூதாவுக்கு மனசு குத்துது. என்னடா, நம்ம பையன், நம்ம சகோதரன் நம்ம விலைக்கு வித்துட்டோம், ஆனா நம்ம அப்பா ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு இருக்காரு, ஒவ்வொரு நாள் அழுது புலம்பிட்டு இருக்காரு அப்படின்றத யூதா பார்க்க பார்க்க தன் குற்ற உணர்வு அதிகரிக்கிறது. ஆகவே இந்த குற்ற உணர்வுலேருந்து தன்னை தூரப்படுத்திக் கொள்வதற்கு வீட்டை விட்டு என்ன செய்கிறான்? அவன் கானானியருடைய தேசத்துக்கு என்ன செய்கிறான்? பயணப்படுகிறான். கெட்ட குமாரன் சம்பவத்தில் இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு என் சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போனது மாதிரி இங்கே யூதா பாவத்தை அறிக்கை செய்யாமல் தன் சகோதரன் விற்கப்பட்டான், விலைக்கு விற்கப்பட்டான், எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான் என்ற உண்மையை சொல்லாமல் அவர்கள் அமைதலாய் இருக்கிறபடினால் யூதா இப்ப என்ன செய்ய வேண்டிய அவசியம்? வீட்டை விட்டே ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம். இப்படி ரொம்ப தூரம் போனதுனால எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சா? எல்லாத்துலயுமே அவர் ஜெயம் கண்டாரா? இல்லை. அடியின் மீது அடி, இழப்பின் மீது இழப்பு.
யூதா போனவர் சரி கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருந்துட்டு வந்துடலான்னு போனாரா? இல்லை. போன யூதா என்ன செய்கிறார்? அங்கே ஒரு திருமணம் பண்றார், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார், 3 குமாரர்களை பெற்றெடுக்கிறார். 3 குமாரர்களுக்கும் வயசு வரும் பொழுது 3 பேருக்கும் திருமணம் பண்ணுகின்ற ஒரு நிலை வந்து முதல் மகனுக்கு தாமார் என்ற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறார். அப்ப இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? யூதா தன் வீட்டை விட்டு, தன் தகப்பனை விட்டு, கொஞ்ச நஞ்சமாயிலும் சுவிசேஷத்தை பத்தி, கிறிஸ்தவத்தை பத்தி, விசுவாசத்தை பத்தி, வேதத்தை பத்தி, உண்மையான தேவனை பற்றி பேசுகின்ற அந்த வட்டத்திலிருந்து யூதா தூரம் போன நிலையில அவர் வாழ்க்கையில சந்தித்த இழப்புகள் பார்க்கும் பொழுது, முதலாவது பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? துன்மார்க்கமான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பசங்க துன்மார்க்கமான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, முதல் குமாரன் அவன் கர்த்தருடைய பார்வையிலே பொல்லாதவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தபடினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்கள், இன்றைக்கு பலர் திருச்சபையை விட்டு ஓடுகின்ற, திருச்சபையை விட்டு பிரிந்து போகின்ற எண்ணத்தை மிகவும் இலகுவாக தேர்வு செய்து கொள்கிறார்கள். ஆனால் அதன் முடிவு பல இழப்புகளையும், பல ஆபத்துகளையும், பல சாபத்தையும் அவர்களுக்கு கொண்டு வரும் என்கின்ற எச்சரிப்பு அவர்களுக்கு அவசியப்படுகிறது. யூதா வீட்டை விட்டு, தன் தகப்பனை விட்டு, கொஞ்ச நஞ்சமாயிலும் ஆண்டவரை பற்றி பேசுகிற வட்டத்தை விட்டு அவன் கானானியர் தேசத்துக்கு வருகிறான். அங்கே பிறந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் துன்மார்க்கனாக வாழ்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆகவே பெற்றோர்கள் இருக்க பிள்ளையாகிய ஏரை தேவனே அடித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனே அடிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டமோ நஷ்டமோ, பிளஸோ மைனஸோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கின்ற அந்த அற்புதமான செயலின்படி சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். யூதா அப்படி செய்யவில்லை. ஆகவே தனக்கு பிறந்த பிள்ளைகள் துன்மார்க்கத்திற்கு பெயர் பெற்றவர்களாய் மாறின நிலையிலே தேவனே ஏர் என்ற முதல் குமாரனை அடித்தார், அழித்து போட்டார் என்று வாசிக்கின்றோம். முதல் குமாரனை அழித்து போட்ட நிலையிலே இங்கே நடக்கின்ற அடுத்த நிகழ்வு என்ன? முதல் குமாரன் ஏர் மரிக்கின்றான். தன்னுடைய மருமகள் எந்த குழந்தையும் இல்லாமல் இருக்கிற நிலையிலே அன்றைக்கு தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்த ஒரு வாழ்க்கை அமைப்பு, ஓனான் என்ற 2வது மகனுக்கு தாமாரை மனம் முடித்து வைக்கிறார். ஆனால் தாமாருக்கு கணவனாக வந்த 2வது கணவன் ஓனான் எப்படி இருக்கிறான்? அவன் ஒரு மாய்மாலமான ஒரு மகனாக இருக்கிறான். அப்பா சொன்ன உடனே செய்கிறான். டேய், உன்னோட அண்ணன் இறந்து போயிட்டான், குழந்தை இல்லாமல் இறந்து போயிட்டான், இப்போ நீ தான் தாமாரை மனம் முடிக்கணும். சரிப்பா, முடிச்சுக்கிற. தாமாரை மனம் முடிச்சு நீ உன்னுடைய மரித்த அண்ணனுக்கு ஒரு பேர் உண்டாகத்தக்கதாய் ஒரு குழந்தை பேர் எடுக்க வேண்டும். ஆகவே நீ ஒரு கணவன் என்ற நிலையிலே நீ செய்ய வேண்டிய காரியங்களை, கடமையை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சரிப்பா, செய்கிறேன். ஆனால் அவன் தனிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறான்? என் சகோதரனுக்கு ஒரு சந்ததி உண்டாகுவதற்கு நான் உதவியாக இருக்க மாட்டேன். என் சகோதரன் போனவனாகவே இருக்கட்டும், அவனுக்கு ஒரு பேர் உண்டாக வேண்டிய அவசியமே கிடையாது என்று சொல்லி தன்னுடைய உடலுறவின் போது அவன் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய காரியத்தை நடந்து கொள்ளாமல் திருமண உறவிலே வருகின்ற இன்பத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுகிறானே அன்றி அந்த திருமண உறவிலே இணைக்கப்பட்டிருக்கின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, அந்த கடமையை செய்வதற்கு அவன் தவறுகிறான். செல்ஃபிஷாக, சுயநலத்தை உடையவனாக, தனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் அவன் கவனமாக இருக்கிறானே ஒன்றி தான் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவன் தவறிவிடுகிறான். பல திருமண உறவுகள் இன்றைக்கு தள்ளாடுவதற்கு, தவிப்பதற்கு காரணம் திருமண உறவில் இருக்கின்ற கணவனும் மனைவி 2 பேருமே நான் என்ன எடுக்க முடியும் என்பதை பற்றியது அல்ல, நான் என்ன கொடுக்க முடியும் என்பதை பற்றியதே. கணவன் மனைவிக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதையும், மனைவி கணவனுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை பற்றியுமே 2 பேருமே ஒருவருக்கொருவர் கொடுப்பதை பற்றிய நிலையிலே குடும்ப உறவு முன் செல்ல வேண்டும். இந்த ஓர்னான் என்ன செய்கிறான்? எடுப்பதை பற்றியே கவனமாக இருக்கின்றான்,
கொடுப்பதை பற்றி அவன் கருத்தற்றவனாக இருக்கின்றான். ஆகவே தன் மூத்த சகோதரனுக்கு சந்ததி உண்டாகக்கூடாது என்பதற்காக தன் வித்தை கீழே விட்டு கெடுத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது தேவனுடைய பார்வையிலே பொல்லாததாக இருக்கிறது. கவனிக்கணும், வேதாகம தேவன் பெண்களுக்கு, முக்கியமாக விதவைகளுக்கு மிக இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல வசனங்களை வேதாகம் முழுதும் சொல்லியிருக்கின்ற ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ப ஓனான் நடந்து கொள்ளாமல் எதிராக செயல்படுகிறான். விதவையாகிய தாமாருக்கு ஒரு குழந்தை உண்டாக வேண்டும், அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி இந்த தாமாரை சாகர வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அமைப்புக்கு எதிராக செயல்படுகிறபடியால் தேவனுடைய பார்வையிலே ஓனான் பொல்லாதவனாக காணப்படுகிறான். ஆகவே தேவன் அவனை அடித்தார் என்று வாசிக்கின்றோம். அவனையும் தேவன் அடித்தார் என்று வாசிக்கின்றோம். கவனிக்க வேண்டும், இந்த 2 பேருமே கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த 2 பேருமே திருச்சபையை சார்ந்தவர்களும் அல்ல. கானானியர் மத்தியிலே, கானானியர் பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள் தான். இருப்பினும் அவருடைய வாழ்வையும் தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் அவர்களையும் கவனிக்கின்றார். தேவன் அவருடைய நற்காரியங்களை, துர்க்காரியங்களை கவனித்து அதற்கு ஏற்ப பதில் செய்கிற ஆண்டவராகவே இருக்கிறார் என்பதின் மூலமாய் நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய நடைமுறை வாழ்விலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கருத்துடையவர்களாய் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே உலகத்தில் உள்ளவர்கள் நமக்கு எதிராக அநீதியான வகையிலே காரியங்களை செய்யும் பொழுது, துன்மார்க்கமான நிலையிலே நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது தேவன் அதை கவனிக்கின்றார். காலமும் நேரமும் வரும் பொழுது அதை நியாயம் விசாரிப்பார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் பொழுது, அடுத்தவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது, அடுத்தவர்கள் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார், தேவன் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார், எல்லாவற்றையும் நியாயம் விசாரிப்பார் என்கின்ற உறுதி நமக்குள் இருந்துச்சுன்னா நம்ம பதற வேண்டிய அவசியம் கிடையாது. திருப்பி பேசணுன்ற அவசியம் கிடையாது. திருப்பி சண்டை போடணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. அந்த வகையில தான் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ இன்னொரு கன்னத்தையும் காட்டுன்னு இயேசு சொல்லுகிறார். உன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளவனுக்கு தடை செய்யாதே என்று கூறுகிறார். உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னா 2 மைல் தூரம் நடந்து போ, நான் பார்த்துக்கிறேன், நான் விசாரிப்பேன், நான் கரெக்டா பதில் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தியிருப்பதை இங்கே பார்க்கின்றோம். ஏரும் ஓனானும் அநீதியான காரியங்களை செய்கிறார்கள். தேவன் அவர்களை அடித்தார், நியாயம் விசாரித்தார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தபடியாக இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி, ஓகே, ஓனான் செய்த இந்த காரியத்திற்கு வேத புஸ்தகத்தில் ஒரு பதில் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கிறது. ஓனானிசம், த சின் ஆஃப் ஓனானிசம் என்று சொல்வார்கள். ஓகே, த சின் ஆஃப் ஓனானிசம். ஓகே, குடும்ப உறவிலே, ரைட், குடும்ப கட்டுப்பாடு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். குடும்ப கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு குறித்து கிறிஸ்தவ அமைப்புகளில் ஒரு சில திருச்சபையினர் அது தவறு, யோனான் பாரு இப்படி செஞ்சதை தேவன் அடிச்சாரு, அதனால குடும்ப கட்டுப்பாடெல்லாம் தப்பு, கான்ட்ராசெப்டிவ் மெஷர்ஸ் யூஸ் பண்ணது தவறு அப்படின்னு போதிக்கக்கூடிய சில கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கிறது. நம்ம அதை குறித்து ப்ராபபிளி இன்னொரு சூழ்நிலையில் நம்ம ஒரு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி பேசினோம்னா அப்போ நம்ம டீட்டெயில்டு அதை பற்றி நம்ம பேசலாம். ஓகே, நம்ம வாழ்கிற கான்டெக்ஸ்ட் வேறு, இவர்கள் வாழ்ந்த கான்டெக்ஸ்ட் வேறு, இன்றைக்குள்ள தேவைகள் வேறு, அன்றைக்குள்ள தேவைகள் வேறு. ஸோ அவைகளை குறித்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. பட் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது கான்ட்ராசெப்டிவ்ஸை பற்றியோ அல்லது குடும்ப கட்டுப்பாடை பற்றியோ அதை பற்றி அல்ல. இங்கே நம்ம பார்க்குறது ஓனான் சுயநலமானவனாய் பிறருக்கு நன்மை செய்யக்கூடாது என்ற நிலையிலே, திருமண உறவிலே தான் மட்டும் நன்மை அணைய மற்றவர்கள் என்ன ஆனாலும் பரவாயில்லன்ற ஒரு நிலை இருந்துச்சு. அதை கர்த்தர் வெறுத்தார், தண்டித்தார், அவ்வளவுதான். ஓகே, நம்ம அடுத்து கவனிக்க வேண்டியது தாமார். வெரி இன்ட்ரெஸ்டிங். தாமார் என்ற ஒரு இளம்பெண். இந்த தாமார் என்ற இளம்பெண் ஒரு முறைக்கு இருமுறை விதவையாக மாறுகிறாள். ஒரு முறை விதவையாவது என்பதே சவால் நிறைந்த விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். இங்கே உள்ள கலாச்சாரம் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுக்குமே விதவைகளுக்கு மிகவும் கடினமான ஒரு நிலையே நிலவுவதை பார்க்கலாம். ஆனால் நிச்சயமாக கிறிஸ்தவ திருச்சபைகளில் கிடையாது.
கிறிஸ்தவ திருச்சபைகளை உலகம் பார்ப்பது போல் கணவனற்றவர்களை பார்ப்பீர்களானால் நீங்கள் இன்னும் கிறிஸ்தவராகவே மாறவில்லை என்றுதான் அர்த்தம். கிறிஸ்துவினுடைய இதயமும் தேவனுடைய இதயமும் விதவைகளுக்காக பரிதாபப்படுகின்ற ஒரு இதயம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து கலிலேயாவிற்கு அவர் பயணித்து போகும் பொழுது சமாரிய ஸ்திரியை பார்க்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். அந்த சமாரிய ஸ்திரியிடத்தில் இயேசு என்ன பேசுகிறார்? உன் புருஷனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது சமாரிய ஸ்திரி என்ன சொல்லுகிறார்? எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? உனக்கு 5 புருஷர்கள் உண்டு. இருந்தார்கள், உண்டு இல்லை, இருந்தார்கள். தட் மீன்ஸ் அந்த சமாரிய ஸ்திரி 5 முறை விதவையாயிருக்கிறார். 5 முறை விதவையாக இருந்த ஒரு பெண் இப்பொழுது உனக்கு ஒரு கணவன் இருக்கிறான், அவனும் உன் புருஷன் அல்ல. அப்படின்னா என்ன? இந்த ஓனான் மாதிரியே ஒரு புருஷன் என்ற நிலையிலே தன்னுடைய கடமையை அவன் செய்யாதவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணோடு பேசி அந்த பெண்ணுடைய கஷ்ட நஷ்டத்தை குறித்து கவனித்து முடிவாக அதே பெண்ணை அந்த சமாரியாவிலே முதல் சாட்சியாக ஏற்படுத்துகின்ற ஒரு உன்னதமான தேவன் இந்த வேதாகம ஆண்டவர். தாமாருக்காக தேவன் பரிதபிக்கிறார். ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த கின்ஸ்மேன் ரிடீமர் என்ற ஒரு நிலை, கின்ஸ்மேன் ரிடீமர். நான் ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய முன்னுரையிலே, ஏன் ஆண்டவர் இப்படி செய்ய வேண்டும்? காரணம் அன்றைக்கு உள்ள சூழ்நிலை. இன்றைக்கு மாதிரி போலீஸ் ஸ்டேஷனோ சிறப்பு அந்தஸ்துகளோ சிறப்பு பாதுகாப்புகளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. விடோ பென்ஷன் அதெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு கிடையாது. அப்படிப்பட்ட காலத்தில் இந்த காரியத்தை தேவன் ஏற்படுத்தி இருந்தார். ஓகே, ஒரு முறைக்கு இருமுறை விதவையாக மாற்றப்பட்ட ஒரு பரிதாபமான நிலை. இப்படி ஒரு முறைக்கு இருமுறை விதவையாக இருக்கின்ற அந்த பெண்மணியை குறித்து இப்பொழுது யூதா மாமனாருடைய கடமை என்ன? 3வது மகனுக்கு அவளை கட்டி வைக்க வேண்டும், ஷேலா என்ற 3வது மகளுக்கு. ஆனால் யூதா என்ன செய்கிறான்? திட்டமிடுகிறான். இவள் ஏதோ சபிக்கப்பட்டவள், இவள் மீது ஏதோ ஒரு சாபம் இருக்கிறது, இவளை கற்றவையெல்லாம் செத்து போறாங்க. இப்போ எனக்கு ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான், அவனை நான் இழக்க முடியாது. ஆகவே இவளை எப்படினாலும் தள்ளிவிடணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாள்? நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ, நீ உன் பிறந்த வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி விடுகிறாள். ஆக்சுவலா அந்த நாட்களிலே ஒரு மாமனார் தன் மகன் மரித்த பொழுது அவளை கடைசி வரைக்கும் பராமரிக்க வேண்டியது அந்த மாமனாருடைய கடமை. இன்ஃபேக்ட் கின்ஸ்மேன் ரிடீமர் என்ற முறையில், நெருங்கின உறவின் முறையார் திருமணம் பண்ணுன்ற முறையில் அடுத்த சகோதரன், அப்போதான் ஓர்னான் இறந்தாச்சு, இப்போ ஷேலா இன்னொரு 3வது பையன் இருக்கிறான். அப்பயும் சொல்கிறார், நான் வளர்ந்ததுக்கப்புறம் அவனை தர்றேன்னு சொல்கிறார். அதனால் நீ போ. ஆக்சுவலாக நீ போன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, சொல்லக்கூடாது. பட்டு யூதா சொல்லுகிறார், நீ வீட்டுக்கு போ அப்படின்றார். தாமாள் கீழ்ப்படிதல்ல ஒரு பெண்மணி, விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணி. வீட்டுக்கு போய் இருந்தா அங்க வீட்டில் உள்ள எல்லாம் சுத்துப்பத்தில் எல்லாம் பேசுவாங்க, இவ என்ன பாவம் பண்ணாலோ, 1 முறைக்கு 2 முறை விதவையாயிருக்கிறார், இவ என்ன பாவம் பண்ணாலோ, கானானிய பெண்கள் ஆண்களையே மனம் முடிக்காமல் யூத ஆண்களை போய் மனம் முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விதத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள். தாமார் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை. தாமார் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்ணாக அவள் வீட்டிற்கு செல்லுகிறாள். வீட்டுக்கு சென்று அங்கே பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாள். இப்படி வீட்டுக்கு செல்லுகிற நிலையிலே இவர் யூதாவுக்கு வந்த பிரச்சனை என்ன? யூதாவுக்கு பயம் வருகிறது. இந்த பயம் எதன் அடிப்படையில் வருகிறது? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல? சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், நல்ல நேரம் பார்க்கறது, கெட்ட நேரம் பார்க்கறது, நல்ல நாள் பார்க்கறது, முகூர்த்த நாள் பார்க்கறது, அவைகள்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லா நாட்களையும் படைத்தது நமது ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் சூரியனை அனுப்புவது நமது ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நிலாவை அனுப்புவது நமது தேவன். எல்லா நாளும் நமக்கு நன்மையான நாட்களே. நாட்களின் அடிப்படையில் நாட்களுக்காக நாம் படைக்கப்படவில்லை, நமக்காகத்தான் நாட்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல நாள் கெட்ட நாள், நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. யூதா வீட்டை விட்டு தூரம் போன நிலையில தான் பிள்ளைங்களை சரியா வளர்க்கல,
தேவனுக்கு பிரியமான வழியில வளர்க்கல. ரெண்டாவது, இப்பொழுது இயல்பாக வருகின்ற ஒரு பயம் வருகிறது. தேவன் ஆளுகிறார். யூதாவுக்கு தெரியல, தேவனே தான் நம்ம பசங்களை அடிச்சிருக்கான்றது யூதாவுக்கு தெரியல. அவளை பார்க்கிறார், தாமாரை பார்க்கிறார். தாமார் சபிக்கப்பட்ட பொண்ணு, தாமார் கெட்ட பொண்ணு, தாமார் தவறான பொண்ணு, இவளுக்கு என்ன சாபமோ, இவளை கற்றவெல்லாம் சாப்பிட்றான் அப்படி சொல்லிக்கிட்டு தாமாரை தான் பார்க்கிறாரு அன்றி தேவனை பார்க்கவில்லை. தேவன் தான் பையனை அடிச்சார், அதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம பசங்களை சரியா வளர்க்கலன்னு சொல்லி தன் குற்றத்தை அவர் உணராமல், தன் தவறை அவர் உணராமல் தாமாரை குற்றப்படுத்தவும் தாமாரை தூரப்படுத்தவும் முயற்சி செய்து நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி என்ன செய்கிறார், வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். இப்படி வீட்டுக்கு அனுப்பிவிட்ட நிலையில வீட்டிலே காத்து கொண்டிருக்கிறாள். வீட்டிலே காத்து கொண்டிருக்கிற நிலையெல்லாம் தாமாருக்கு தெரிய வருகிறது. சேலா வளர்ந்தாச்சுன்னு தெரிய வருது. சேலா வளர்ந்தாச்சு, திருமண வயது ஆகியாச்சு. வசனம் 14, சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் என்று வாசிக்கிறோம். தனக்கு ஒரு நீதி கொடுக்கப்படாமல் அநீதி இழைக்கப்படுகிறது. தனக்கு நியாயமாய் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று கொடுக்கப்படவில்லை என்ற பொழுது இப்பொழுது அந்த கொடுக்கப்பட வேண்டிய நீதியை, நியாயத்தை எடுத்துக்கொள்வதற்காக தைரியமாக தாமார் புறப்பட்டு செல்லுகிறார். அன்புக்குரியவர்களை கவனிக்க வேண்டும். பெண்கள் எல்லா நேரத்திலையும் அடிபட்டுக்கிட்டே ஏமாற்றப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா நேரத்திலையும் மூளையிலே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாமாரை போல தைரியமாக வாழ்க்கையை எதிர்கொண்டு முன்னோக்கி செல்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை தாமார் கோலையாக தன்னைத்தானே குற்றப்படுத்தி கொண்டு மூளையில் உட்கார்ந்திருந்தா அவள் இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியிலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே அவளுடைய பெயர் இடம்பெறாமலே போயிருக்கும். தாமாருடைய பெயர் இங்கே மட்டுமல்ல, அடுத்து இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரத்திலே, இயேசுனுடைய ஜனனத்தின் விவரத்திலே 5 பெண்கள் இடம்பெறுகிறார்கள். அந்த 5 பெண்களிலே முதல் பெண்மணி இந்த தாமார் தான். ஏன் இந்த தாமார் முதலாவது கீழ்ப்படிதல் உள்ள பெண்ணாக தன் மாமனுக்கு கீழ்ப்படுகிறாள். தனக்கு தீமையே வந்தாலும் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அதற்காக அடிக்க வாங்கிக்கிட்டே இருக்கிறது என்பதை பற்றி அல்ல. ஏமாற்றத்தை ஏற்றுக்கொண்டே இருப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. தனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய நியாயத்திற்காய் போராடுகிற ஒரு போராளியாக நாம் இங்கே இந்த தாமாரை பார்க்கிறோம். இந்த தாமார் தன் பெண்ணை தன்னுடைய விதவை நிலைக்குரிய காரியங்களை மாற்றிக்கொண்டு உடை உடுத்தி கொண்டு அவள் வெளியிலே புறப்பட்டு வருகிறாள். தன் மாமனாரை சந்திக்கிறாள். பட் இங்கே சந்தித்த இந்த நிகழ்வும் நடைபெற்ற காரியங்களும் பாவமான காரியங்கள் தான். அதை நியாயப்படுத்துவதற்கு ஒன்றும் கிடையாது, பாவமான காரியங்கள் தான். ஆனால் கலாச்சாரத்தின்படி அவள் அங்கே செயல்படுகிறாள். சொல்லிட்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. காரணம், அவள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவருக்கு நியாயமாய் கொடுக்கப்பட வேண்டிய நீதி கொடுக்கப்படவில்லை. கொடுக்கப்படவில்லை. ஆகவே தன் மாமனாரை சந்திக்கிறார். மாமனார் தன் மனைவி மரித்து போனார். அவருக்கு எல்லா உரிமை இருக்கிறது, இன்னொரு திருமணம் பண்ணி கொள்வதற்கு எல்லா உரிமை இருக்கிறது. ஆனால் அதை செய்யாமல், முறையான இன்னொரு திருமணம் பண்ணாமல் ஒரு வேசியினிடத்தில் போக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி போகும் பொழுது அங்கே தாமாரை சந்திக்கிறார். தாமாரோடு பேசுகிறார். அது தன் மருமகள் என்பதை தெரியாமல் பேசுகிறார். மருமகள் என்பதை தெரியாமலே பேசுகிற நிலையிலே அவர்கள் 2 பேரும் ஒன்று சேருவதற்கு முன்பாக, என்னோடு ஒன்று சேராய், என்ன கொடுப்பாய்? உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தருகிறேன். எங்க ஆட்டுக்குட்டி? இல்ல, கையில் இல்லை, அப்புறமா அனுப்பிச்சு விடுறேன். நீ அனுப்பிச்சு விடுற வரைக்கும் எனக்கு என்ன உறுதி? நீ கட்டாயம் அனுப்பிச்சுட மாட்டேன்னு என்ன உறுதி? சரி, என்ன வேணும்? உன்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளங்களை கொடு. உன்கிட்ட இருக்கக்கூடிய அடையாளங்களை கொடு. என்னென்ன கொடு? முத்திரை மோதிரம், ஆரம், கைகோல். கிட்டத்தட்ட மேபி இன்னைக்குள்ள நம்முடைய டெர்மினாலஜியில் சொல்லணும்னா ஆதார் கார்டை கொடு, பேன் கார்டை கொடு, லைசன்ஸையும் கொடு, டிரைவர்ஸ் லைசன்ஸு கொடு அப்படின்ற மாதிரி முறையான ஆதாரங்களெல்லாம் வாங்கி வைத்துக் கொள்ளுகிறாள்.
வாங்கி வைத்து கொண்ட பின்பு அவர்கள் ஒன்று சேருகிறார்கள். அந்த ஒன்று சேருதலிலே அங்கே ஒரு கருவுறுதல் நடைபெறுகிறது. கவனிக்க வேண்டும், லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதைக் கண்டு அவளை கர்ப்பம் தரிக்கும்படி தேவன் செய்தார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதைக் கண்டு யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறக்கூடிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். கிட்டத்தட்ட அதே போலதான் இங்க தாமார் ஏமாற்றப்படுவதை கர்த்தர் கண்டு, தாமாருக்கு நியாயமாய் கொடுக்கப்பட வேண்டிய உரிமை மறுக்கப்படுவதை கண்டு தேவன் தாமாரை கருவுறும்படி செய்கிறார். தேவன் தாமாருக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அன்று லேயாளுக்கு காமிச்சார், இன்றைக்கு தாமாருக்கு காண்பிக்கின்றார். அந்த தாமாருக்கு காண்பிக்கின்ற வரிசையில் தான் இப்பொழுது தாமார் கருவுறுகிறாள். இரட்டை பிள்ளைகளை கருவிலே பெற்றுக்கொள்ளுகிறார். கவனிக்க வேண்டும், இந்த நிகழ்விலே பெருசா பிரைஸ் பண்ணி பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பெருமையா பேசுறதுக்கு அல்லது இதை நம்மளும் பின்பற்றோம் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருப்பினும் இங்கே நாம் பார்ப்பது என்ன? ஒருவருக்கொருவர் மாறி மாறி ஏமாற்றங்களை செய்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஏமாற்றுகிறார்கள். ஆனால் இவைகளையும் தாண்டி தேவன் தம்முடைய இரக்கத்தை, தம்முடைய நீதியை இங்கே செயல்படுத்துவதை நாம் இங்கே கவனிக்க முடியும். தாமார் தன் மாமனோரோடு இணைகின்ற இணைவிலே 2 பிள்ளைகளை பெற்றுகிறார். அன்றைக்குள்ள அந்த கலாச்சாரத்தின்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். அதை சொல்லியே நேரடியாகவே செஞ்சிருக்கணும். ஆனால் சொல்லி நேரடியாக செய்ய முடியாது. காரணம், ஷேலா இருக்கிறான் வீட்டில். ஷேலா ஒருவேளை இல்லாமல் இருந்தால் அது எல்லா வகையிலும் ஏற்புடையதாக இருந்திருக்கும். ஆனால் ஷேலாவை அவர் என்ன செய்யலை, கொடுக்கல. ஓகே, இப்படிப்பட்ட நிலைகளின் அடிப்படை தான் அடுத்து நம்முடைய குறிப்புக்கு வருகிறோம். தாமரை பற்றி சொல்லுகிறார், அவள் என்னிலும் அதிக நீதி உடையவள். அவள் என்னிலும் அதிக நீதி உள்ளவள். நான் பாவி, நான் செய்ய வேண்டியதை செய்யல, அவள் சரியா செஞ்சா, அவள் நீதிமான், அவள் நீதி உள்ளவர் அப்படின்றத யூதா சொல்வதற்கு காரணம், அவன் முதலாவது தன் 3வது மகனை அவளுக்கு கொடுக்கவில்லை. 2வது அவன் நடந்து கொண்ட விதம். அந்த நடந்து கொண்ட விதத்திலே இவள் எப்படி கவனமாய் நடந்து கொண்டாள் என்பதை பார்த்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிமனியான யூதா தான் அந்த சாட்சி சொல்லுகிறாள், அவள் என்னிலும் அதிக நீதி உள்ளவள் என்று சொல்லி. ஓகே, இங்கே கவனிக்கும் பொழுது இப்பொழுது கர்ப்பவதியாயிருக்கிறாள், கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தி யூதாவுக்கு தெரிஞ்ச உடனே யூதா ரொம்ப பயங்கரமாக கோபப்படுறார். ஒரு வகையில் அது நீதியான கோபம் தான். ஓகே, அவளை உடனே கொன்று சொல்லுங்க, வெளியிலே கொண்டு வாங்க. அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றாள். ஓகே, அவள் சபிக்கப்பட்டவள். ப்ராபபிளி இந்த ஒரு தருணத்துக்கு தான் யூதா காத்திருந்திருக்கணும். அவன் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வரட்டும், அவளை தீர்த்து கட்டிடலாம், அதுக்கப்புறம் நம்ம பையனை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருக்கலாம். இது போன்ற ஒரு தருணத்திற்காக தான் அவர் காத்து கொண்டிருந்திருக்கணும். இப்பொழுது மருமகளாகிய தாமார் கருவுற்றிருக்கிறாள் என்ற செய்தி தெரியும் பொழுது உடனே அவளை கொண்டு வாங்க, அவளை சுட்டரிக்கப்படணும்னு சொல்லுகிறார். பிரியவங்களே, நம்முடைய தேசத்தில் சதி என்ற ஒரு பிராக்டிஸ் இருந்தது. சதி, SATI, சதி. கணவன் மரித்து போனால் மனைவியும் உடன் கட்ட ஏற வேண்டும், உடனே அவளும் எரித்து கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கொடுமையான காரியம் இந்த தேசத்தில் இருந்தது. வில்லியம் கேரி 19வது நூற்றாண்டிலே வெஸ்ட் பெங்காலில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தன் தேசத்துக்கு பயணப்படுகிறார். அப்படி பயணப்பட்டு வர்ற பயணத்தில் தன் கண்ணெதிரே பார்க்கிறார், கணவன் மரித்து போன ஒரு கணவன் எரிக்கப்படும் பொழுது அவருடைய மனைவியை பிடித்து வலுக்கட்டாயமாக சேர்த்து நெருப்பில எரிக்கின்ற ஒரு நிகழ்வை அவர் பார்க்கிறார். வில்லியம் கேரி அதை பார்த்த பொழுது தன் இதயம் பதறுகிறது. அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மனசு பதறுகிறது. ஆனால் இவர் ஒரு ஊழியக்காரர், ஒரு மிஷனரி, அதிகாரத்தில் உள்ளவர் அல்ல. ஆகவே எதையும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது பிரிட்டிஷ் இந்த நம்முடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். வில்லியம் கேரி தன் சொந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு பின்பு ஒரு பெரும் இயக்கத்தை கூட்டுகிறார். இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற சதி என்ற கொடூரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், கணவன் மரித்தால் மனைவியும் மரிக்க வேண்டும் என்ற அவல நிலை இந்த தேசத்தை விட்டு எடுத்து போடப்பட வேண்டும் என்று சொல்லி வில்லியம் கேரி தான்
சதி என்ற ஒரு கொடூரம் நம் நாட்டிலிருந்து வெளியிலே போவதற்கு அல்லது முடிவு கொண்டு வரப்படுவதற்கு தேவன் பயன்படுத்தின பாத்திரம். தேவன் பயன்படுத்தின பாத்திரம். யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். அவள் வெளியிலே கொண்டு வரப்பட்ட பொழுது அவள் தன் மாமனிடத்தில் எதை அடைமானமாக வாங்கினாலோ அதை திருப்பி அனுப்பிச்சு விடுகிறாள். தாமார் பயப்படவே கிடையாது. யூதா தான் இவன் கத்துறாரு, கோவப்படுறாரு, குதிக்கிறார். ஆனால் தாமார் ரொம்ப கூலாக வர்றாங்க. தாமார் ரொம்ப கூலாக வந்து ஓகே இட்ஸ் ஃபைன், ஹியர் ஐ ஆம். ஓகே, இந்த பொருள்லாம் கொடுக்குறார். முத்திரை, மோதிரம், கோல், ஆரம், இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பாருங்க, இது யாருடையதோ அவன்தான் என்னுடைய இந்த கர்ப்பத்திற்கு காரணம் என்று சொல்லுகிறார். இங்கே தாமார் இதை அனுப்பி இதை பாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் 37வது அதிகாரத்தில் யோசேப்புக்கு பதிலாக அவர்கள் யோசேப்பிடத்திலிருந்து எடுத்த பலவரன் அங்கில ரத்தத்தை தெளித்து யாக்கோபோட்ட கொடுக்குறாங்க. இதை பாருங்க, இது உங்களுடைய குமாரனுடையதான்றதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது போலவே தான் அதே லாங்குவேஜ் தான் இங்கே தாமாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 பொருளை கொடுத்து இதை பாருங்க, இது யாருடையதோ அவன்தான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம் என்று சொல்லி தாமார், இதற்கு முன்பு யூதா என்ன செஞ்சாரோ அதையே தான் இங்கே தாமார் வந்து யூதாவுக்கு செய்கிறார். 37ஆம் அதிகாரத்தில் யூதா அவனுடைய ஆலோசனையின் அடிப்படையில் வித்துட்டு, யோசேப்பை வித்துட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து ஆட்டு ரத்தத்தை தெளித்து தன்னுடைய அப்பாவிட்ட காமிச்சாங்க, இது உன் குமாரனுடையதா பாருங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இங்கே தாமார் என்ன செய்கிறாள், யூதாக்கிட்ட வாங்கின அதே பொருட்களை திருப்பி கொடுத்து இதை கொஞ்சம் பாருங்க, இது யாருடையதுன்னு பாருங்க, இது யாருக்கு சொந்தமோ அவன்தான் இந்த கர்ப்பத்திற்கும் சொந்தம் என்று சொன்ன அடுத்த நிமிஷத்தில் நடந்த விஷயம். 25வது வசனம், 26வது வசனம், யூதா அவைகளை பார்த்து அறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள், என்னிலும் அவள் நீதியுள்ளவள் என்று சொல்லி யூதா தன்னை தாழ்த்துவதற்கு வெட்கப்படவில்லை. யூதா தன் தவறை அங்கீகரிப்பதற்கு அவன் வெட்கப்படவில்லை. தன் மருமகள் முன்பாக தான் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்வதற்கு அவன் அசிங்கப்படவில்லை. யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமல் போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. இதற்கடந்த நடந்த விஷயங்கள் நம்ம கவனிக்கிறோம். அந்த கர்ப்பத்திற்கு அப்புறம் 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். 2 பிள்ளைகளிலே ஒரு பிள்ளையோட பெயர் பாரேஸ். அந்த பாரேஸ் தான் அந்த பாரேஸ் காலப்போக்கில் தாவீதுடைய கொள்ளு தாத்தாவை மாறுறார். தாவீதுடைய கொள்ளு தாத்தாவுடைய அப்பாவை மாறுகிறார். அந்த தாவீதின் வரிசையில தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கிறார். தாவீதின் குமாரனாக இயேசு இந்த பூமியில பிறக்கிறார். அதற்கு முந்திய காரணம் தாமார் பெற்றெடுத்த பாரேஸ். இந்த பாரேஸின் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறக்கிறார். இப்ப நம்ம கிட்டத்தட்ட நம்முடைய தியானத்தை நிறைவு செய்யலாம். கவனிக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்பதை திருவசனத்தில் தேவன் எழுதியிருப்பதன் மூலமாக இந்த திருவசனம், இந்த பரிசுத்த வேதாகமம் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை. இதில் கவரப் எதுவுமே கிடையாது. பல புஸ்தகங்கள் எழுதப்படும், நல்ல விஷயங்களாக எழுதுவாங்க, கெட்ட விஷயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் வேத புஸ்தகம் அப்படி கிடையாது. நல்லது கெட்டது எல்லாவற்றையுமே ஆண்டவர் அப்படியே எழுதி வச்சு, இந்த நல்லது கெட்டது இவைகளோடே கூட தேவன் தான் எத்தனை சிறந்தவர், எத்தனை மேன்மையானவர், எத்தனை இரக்கமுடையவர், நம்முடைய பலவீனங்களையும் தாண்டி, நம்முடைய குறைவுகளையும் தாண்டி நம்மையும் பயன்படுத்த அவர் போதுமானவர், நம்மையும் நேசிக்கவும், நம்மையும் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கவும் அவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை ஆண்டவர் பறைசாற்றுகிறார். இங்கே யூதா கவனிக்க வேண்டும். இங்கே யூதா தவறின் மீது தவறு செய்கிறார், வீட்டை விட்டு வந்து விடுகிறார். இதற்கு முன்பாக 3 சகோதரர்கள், 3 சகோதரர்களுமே அவர்கள் பல்வேறு பாவத்தை செய்கிறார்கள். மூத்தவன் ரூபன் தன்னுடைய
தகப்பனுடைய மறுமனையாட்டியோடு உறவு கொள்ளுகிறான். அதற்குரிய சாபத்தை யாக்கோபு பின்னால் கூடுவார். லேவியும் சிமியோனும் கொலைக்காரங்களா மாறுறாங்க. லேவியும் சிமியோனும் கொலைக்காரங்களா மாறுறாங்க. அடுத்து யூதா 4வது பையன். இவன் விபச்சாரிகள் போகக்கூடிய ப்ராடிக்கல் சன்னை போல வீட்டை விட்டு தூரம் போனவனாகத்தான் இருக்கிறான். இருப்பினும் தேவனுடைய தயவு எப்படியாய் செயல்படுகின்ற பார்க்கும் பொழுது யூதாவுக்கு 3 குமாரர்கள். 3வது குமாரனாகி ஷேலாவை அவன் கொடுக்க ஆயத்தமாக இல்லை, செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதாகம தேவன் நம்முடைய மீட்பிற்காக ஒரே ஒரு பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு அவர் யோசிக்கவே இல்லை. தேவன் நம்முடைய மீட்பிற்காக ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு அவர் யோசிக்கவே இல்லை, தாராளமாக கொடுத்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை உறுதிப்படுத்த தம்முடைய சொந்த குமாரனாகிய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்தார். இப்படி கொடுக்கின்ற இந்த நிகழ்விலே இது போன்ற சம்பவங்கள் எதற்காக என்ற கேள்விக்கு பதில் கவனிக்கணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 41வது வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 41வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த தாமார் யூதா அந்த உறவிலே பாரேஸ் பிறக்க வேண்டும்? அந்த பாரேஸை பற்றி அன்றைக்குள்ளவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? இவன் ஒரு தகாத முறையிலே பிறந்தவன், இவன் ஒரு துன்மார்க்க வழியிலே பிறந்தவன் என்று சொல்லிதான் அவனை அழைத்திருப்பார்கள். இப்படி அழைக்கின்ற அழைப்பை தேவன் தம்முடைய குமாரனாக இயேசுவோடு கூட எப்படி சம்பந்தப்படுத்துகிறார் என்பதை பார்ப்பதற்கு யோவான் 8ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இயேசுக்கு எதிராகவே நிற்பாங்க. எதற்கெடுத்தாலும் கேள்வி கேட்பது, எதற்கெடுத்தாலும் புறக்கணிப்பதே செஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானுடைய கிரியையின்படி செய்ய பார்க்கிறீர்கள். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? கவனிக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? இயேசுவிடத்துல நாங்க வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? நீர் வேசித்தனத்தில் பிறந்தவர், நீ தகாத முறையில் பிறந்தவர். இன்ஃபேக்ட் இயேசுனுடைய பிறப்பு நமக்கு தெரியும், அற்புதமாக கன்னியின் வயிற்றில் உருவாகி பிறந்தார். ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க? நோ 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 நோ, நீ வேசித்தனத்தில் பிறந்தவன் அப்படின்றாங்க. மேபி பாரேசையும் ஜேராவையும் பார்த்து இதுதான் சொல்லியிருப்பாங்க, நீ வேசித்தனத்தில் பிறந்தவன். இயேசு கிறிஸ்துவும் ஒரு நாள் மற்றவர்களால் தகாத முறையில் பிறந்தார் என்று அநீதியாக பேசப்படுவார் என்பதை முன்னோட்டமாக நமக்கு விளக்குவதற்கு தான் இந்த சம்பவத்தை தேவன் திருவசனத்திலே அனுமதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேசித்தனத்திலே பிறந்தவர் அல்ல. ஆனால் இப்படி இயேசு கிறிஸ்து பேசப்படுவார் என்பதற்கு முன் அடையாளமாகத்தான் இங்கே பாரேசுடைய பிறப்பு இடம்பெறுகிறது. வேசித்தனத்தில் தான் பாரேஸ் பிறக்கின்றார். அது பாரேசுடைய குற்றம் அல்ல, அது பாரேசுடைய குற்றம் அல்ல. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு நாள் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படுவார், குறைவாய் பேசப்படுவார் என்பதை முன்னதாகவே வெளிப்படுத்தும் வகையிலே இந்த நிகழ்வை தேவன் அனுமதித்திருக்க வகையிலே இங்கே நிறைவாக முடிவாக நாம் பார்க்கின்ற கருத்து கவனிக்க வேண்டும். யூதாவின் கிரியைகளால் அல்ல, தாமாரின் கிரிகளினால் அல்ல, இவைகளையும் தாண்டி தேவனுடைய கிருபையினால் அங்கே ஒரு கருவுறுதல் நடைபெறுகிறது. அந்த கருவுறுதலை 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். இந்த 2 பிள்ளைகள் பிறப்பது எதை குறிப்பிடுகிறது? கவனிக்க வேண்டும். யூதா எத்தனை பிள்ளைங்களை இழந்தாரு? எத்தனை பிள்ளைங்களை இழந்தார் யூதா? 2 பிள்ளைங்களை இழந்தார். அந்த 2 பிள்ளைங்களுக்கு பதிலாக இங்கே இரட்டை பிரசவம், 2 பிள்ளைகள். தாமார் எத்தனை கணவனை இழந்தாள்? 2 கணவனை இழந்தால் அந்த 2 கணவனுக்கு ஆறுதலாக தாமாருக்கு தேவன் 2 குமாரரை கொடுக்கின்றார். இன்றைக்கும் தேவனுடைய திருச்சபையும் கூட அப்படித்தான். விசுவாசிக்கின்ற யூதர்கள், விசுவாசிக்கின்ற புறஜாதியர்கள் இவ்விருவரையும் சேர்த்து ஒரே திருச்சபை என்ற ஒரு அமைப்பு தான் தேவனுடைய திருச்சபை. யூதா ஒரு குமாரனை கொடுப்பதற்கு யோசித்தார். 3 குமாரர்கள் 2 பேர் போயிட்டாங்க, கடைசியா ஒருத்தர் தான் இருக்கு, ஆனா கொடுக்க மாட்டேன் உறுதியா இருந்தார். ஆனால் வேதாகம தேவனோ உங்களையும் என்னையும் மீட்பதற்காக ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார்.
முடிவாக இந்த அருமையான வேத பகுதி நம்ம சொல்லுகிற நம்பிக்கையின் செய்தி என்ன? நம் வாழ்வின் ஓட்டத்திலே வருகின்ற அவிவிசுவாசங்கள், விசுவாசத்திற்கு குறைவான செயல்கள், தேவனை துக்கப்படுத்துகின்ற பலவீனம், இவைகளையும் தாண்டி நம் தேவனால் நம்மை நேசிக்கவும் நம்மை பயன்படுத்தும் அவரால் முடியும் என்ற நம்பிக்கையின் செய்தியோடு இந்த அற்புதமான ஆண்டவரை ஏழைகளுக்காக, எளியவர்களுக்காக, அநீதி மறுக்கப்படுகிறவர்களுக்காக, விதவைகளுக்காக பரிதாபப்படுகிற தேவன் இந்த தேவன் என்பதை நாம் அறிந்து நாமும் நம்முடைய வாழ்வின் வட்டத்திலே ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், முக்கியமாக விதவைகள், இப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது நம் இதயம் அவர்களுக்காக பொங்கட்டும். அவர்களை துச்சமாக பார்க்கின்ற ஒரு எண்ணம், ஒரு நிலை ஒருபோதும் நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய வாழ்விலே வராதிருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நிறைவாக இங்கே நாம் பார்க்கின்ற இந்த நிகழ்விலே தோமா, யூதா தன் ஒரே குமாரனை கொடுக்க யோசித்தான். ஆனால் தேவனோ யோசிக்காமல் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்கு அனுப்பி கொடுத்தார். இங்கே இயேசு சிலுவையிலே மரித்த பொழுது வலப்பக்க கல்வன், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்தருளும் என்று சொன்ன அவனுக்கு இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லப்பட்டது போலத்தான் தாமாருடைய நிலை. நான் எப்படியாயிலும் இந்த உடன்படிக்கையின் குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும், எப்படியாயிலும் இந்த திருச்சபையிலே நான் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும், எப்படியாயிலும் இந்த உடன்படிக்கையின் வழியிலே நானும் பின்னே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவள் தன் உறவினர்கள், வீடு எல்லாத்தையும் விட்டுவிட்டு விசுவாசத்திற்காக உடன்படிக்கையின் குடும்பத்தில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இழக்கக்கூடாத ஒன்றையும் அவள் இழக்கின்றாள். இழக்கக்கூடாத ஒன்றை இழந்தாயிலும் நான் இந்த உடன்படிக்கையின் வட்டத்தில் இருக்க வேண்டும் என்று அவள் எடுத்த அந்த முயற்சியை தேவன் மறக்காமல் தன்னுடைய வம்சாவளியிலே இந்த தாமாரும் இடம்பெறத்தக்கதான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அன்று கல்வனுக்கு பரதேசில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது போல் இந்த தாமாருக்கும் தன் வம்ச வரலாற்றிலே முதல் பெண்மணியாக இடம்பெறுகின்ற இடத்தை கொடுத்து கனப்படுத்தின தேவன் இந்த வேதாகம தேவன் என்பதை அறிந்து நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே நம்முடைய பலவீனம், குறைவுகள், பாவம் எல்லாவற்றை தூக்கி எறிந்து விட்டு இவைகளையும் தாண்டி நம்மை நேசிக்கவும் நம்ம பயன்படுத்தவும் அற்புதமான தேவன் இருக்கிறார் என்பதனால் தொடர்ந்து நாம் அவரை பற்றி கொண்டு அவருக்காக பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன்.